வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீசம் அடைந்த கிரகம் எப்பொழுது ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமாக மாறும்? ஒரு கிரகம் ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலே அதனுடைய தசா புத்திகளில் அந்த ஜாதகருக்கு கெடு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட வழக்கு. ஆனால் நீசம் பெற்ற கிரகம் தன்னுடைய நீசத்தை இழக்கின்ற போது அது ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமாக அதனுடைய தசா புத்திகளில் செயல்படும். ஒரு கிரகம் நீச நிலையில் இருக்கின்ற பொழுது அது எப்பொழுது பங்கமாகும்? பங்கம் அப்படின்னு சொன்னால் அழிவு. அது எப்பொழுது நீசத்தை இழந்து ராஜயோகத்தை ஒரு ஜாதகருக்கு தரும். இந்த நீச பங்க ராஜயோகத்திற்கான விதிகள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த ராசியில் நிற்கின்ற பொழுது நீசத்தை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு குரு மகர ராசி வீட்டில் இருக்காரு. அப்போ நீசம் அடைந்த நிலையில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு. குருவுக்கு நேர் 7வது வீடான கடக ராசியில் குரு நின்றால் உச்சம் பெற்ற நிலை. இப்படி உச்சம் பெற்ற நிலைக்கு நேர் 7வது வீடாக இருக்கக்கூடியது ஒரு கிரகத்தின் நீசம் அடைந்த வீடாக செயல்படும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கட்டத்தின்படி இந்த கிரகங்கள் நீச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு காட்டுது. எப்பொழுது ஒரு நீச கிரகம் ஜாதகருக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பை பெறும்? அதற்கு முதல் விதியாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு கிரகம் நீச நிலையில் இருக்கின்ற பொழுது வக்ரம் என்ற அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை தரும். இப்போ உதாரணத்துக்கு குரு நீசம் பெற்ற நிலையில் மகர ராசி வீட்டில் இருக்காரு. அப்படி என்றால் அவர் நீசம் அடைந்து விட்டதாகத்தான் அர்த்தம். அதே நீச கிரகம் குரு வக்ரம் பெற்று நீச நிலையில் மகரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை தந்து விடுவார். அந்த குரு தசா நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன உயர்வான நிலையை தர வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு வந்தடையும். அடுத்த விதியாக நீச கிரகத்தை குரு பார்வையிட வேண்டும். நீச கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் குருவினுடைய பார்வை நீச கிரகத்திற்கு கிடைத்தால் அதனுடைய கெடு பலன்கள், செயல்படாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் மாறும். இதுவும் நீச பங்க ராஜயோகத்தை ஒரு ஜாதகருக்கு தரும். ஒரு நீச கிரகத்தை மற்றொரு நீச கிரகம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் நீசம் பங்கமாகி 2 நீச கிரகங்களுமே அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை தரும். உதாரணத்துக்கு சனி நீசம் பெற்ற நிலையில் மேஷ ராசியில் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற பொழுது அவர் ஐப்பசியில் பிறந்த ஒரு ஜாதகர். அப்போ ஐப்பசி என்றாலே சூரியன் நீசம் பெற்ற நிலை. துலாம் ராசியில் சூரியன் நிற்கின்ற அமைப்பு. இந்த சனியும் சூரியனும் ஒருத்தரை ஒருத்தர் 7வது பார்வையாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. 2மே நீச கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நீச கிரகங்கள் தங்களுக்குள் பார்வையை செலுத்துகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை இந்த 2 கிரகங்களுமே செய்வார்கள். சனி தசா வந்தாலும் சரி, இல்லை சூரிய தசா அந்த ஜாதகருக்கு நடக்கின்ற பொழுது ராஜயோக பலன்களை அந்த ஜாதகர் பெறுவார். நீச கிரகத்தை மற்றொரு நீச கிரகம் பார்த்தால்தான் சிறப்பு. ஒரு கிரகம் நீசமடைந்து மற்றொரு கிரகம் நேர்கதியில் செல்லக்கூடிய அமைப்போ இல்லை வக்ரகதியில் செல்லக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு தராது. நீச கிரகம் நின்ற ராசிநாதனுடைய பார்வை நீச கிரகத்திற்கு கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் என்பது ஏற்படும். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டையே பார்க்கின்ற பொழுது ராஜயோகம். அந்த விதிப்படி நீசம் பெற்ற ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசிக்குரிய அதிபதி தன் வீட்டை பார்க்கின்ற பொழுது அந்த நீச கிரகம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக மாறும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் கடக ராசியில் இருப்பார். சந்திரன் மகர வீட்டிலிருந்து தனது 7வது பார்வையாக கடக வீட்டை பார்த்தால் தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற பொழுது அந்த நீசம் பெற்ற செவ்வாயினால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் என்பது ஏற்படும். நீச கிரகத்திற்கு வீடு தந்த அதிபதி ஜாதகத்தில் உச்ச நிலை அடைந்திருந்தால் அந்த நீசம் பங்கமாகிவிடும்.
நீசம் அடைந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதி உச்சம் பெற வேண்டும். ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலே அந்த உச்ச பலனை இந்த நீச கிரகமும் அந்த ஜாதகருக்கு செய்யும். அடுத்ததாக நீசம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல இருக்கோ ராசி கட்டத்தில் அதே கட்டத்தில் அம்சத்திலும் இருந்தால் வர்க்கோத்தமம் என்ற அமைப்பை பெறும். இப்படி நீசம் அடைந்த கிரகம் வர்க்கோத்தம என்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். எந்த ராசி கட்டத்தில் ஒரு நீச கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடன் ஒரு உச்ச கிரகம் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு உச்சமான ஒரு பலன்கள் அந்த ஜாதகருக்கு வந்தடையும். இது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ராசி கட்டத்தில் புதன் நீசம் பெற்ற நிலையில் மீன ராசியில் இருக்கார். அவருடன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலை. இப்போ இந்த புதன் நீச நிலையில் இருந்தாலும் ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு. நீசபங்க ராஜயோகம் என்பது மீன ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு கிடைத்திருக்கு. ஏன்னா உச்சம் பெற்ற கிரகமான சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது, இல்லை ஒரு ஜாதகிக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகர்கள் நல்ல படிப்பாற்றலை பெற்றிருப்பார்கள். புதன் நீசம் அடைஞ்சு விட்டதால் அவங்க நிறைய படிக்க மாட்டாங்க, கல்வியில் அவங்களுக்கு தடை என்பது ஏற்படலாம் அப்படின்றத கணித்தாலும் உச்சம் பெற்ற கிரகமான சுக்கிரனுடன் சேர்ந்த இந்த புதன் நீசபங்கத்தை அடைவதால் கல்வியில் தடை ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டு படித்து தான் படித்த கல்வியால் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஜாதகராக இருப்பார். புதனுடைய நீசத்தன்மையை உச்ச கிரகமான சுக்கிரனுடன் சேர்வதால் அந்த நீசம் பங்கமாகிவிடும். நீசம் பெற்ற கிரகத்துடன் அந்த வீட்டிற்குரிய அதிபதியும் சேர்ந்து நின்றால் அதான் ஆட்சி பெற்ற அதிபதி. சொந்த வீட்டிற்கு அதிபதியானவரே சேர்ந்து நீசம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீசபங்க ராஜயோகம் என்பது செயல்படும். ராசி கட்டத்தில் நீசம் அடைந்த கிரகம் அம்சத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அம்சத்திலும் அதே இடத்தில் இருந்து நீசம் பெற்ற நிலையாக இருந்தால் வர்க்கோத்தமம் அடைந்த கிரகமாக ஜாதகருக்கு நல்ல பலனை தரும். அதே நீச கிரகம் அம்சத்தில் உச்ச இடத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற ஒரு அமைப்பாக பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம்தான். ஒரு நீச கிரகத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய அமைப்பான இந்த நீசபங்க ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விதி. நீச கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திற்கு அதிபதியானவர் லக்கணம் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கேந்திர ஸ்தானங்களிலோ அல்லது திரிகோணத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு முற்றிலுமாக அந்த நீசம் பங்கமான ஒரு நிலையை தரும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசி கட்டத்தில் மேஷ லக்கணத்தை எடுத்திருக்கேன். மேஷ லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு நீசம் பெற்ற நிலையாக இருக்கார். குரு வக்கரம் பெறல, அதனால் நீசம் பங்கமான நிலை என்பது இல்லை. இப்போ குரு நின்ற வீட்டிற்கு அதிபதியானவர் சனி. சனி லக்கணத்திற்கு கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் வீடு கொடுத்த கிரகம் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீசபங்க ராஜயோகம் என்பது செயல்படும். இந்த ஜாதக கட்டத்தில் சனி 4ஆம் இடமான கடக வீட்டில் இருக்கின்றார். அதனால் இந்த ஜாதகருக்கு நீசபங்கமாகிவிட்டது அப்படின்ற அமைப்பை நீங்கள் எடுக்கணும். இன்னொரு விதியாக குரு நீசம் பெற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது சனி தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. இந்த வீடு கொடுத்த கிரகமான சனி தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்திலும் இந்த நீசம் பங்கமான நிலையை தருகிறது. கேந்திர ஸ்தானங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது 1 லக்கணத்திலேருந்து எண்ணி பாருங்க, அப்படி இல்லைன்னா சந்திரன்லேருந்து எண்ணி பாருங்க. இந்த 2 இடத்திலும் கேந்திர ஸ்தானத்தில் நீசம் பெற்ற கிரகத்திற்கு வீடு தந்த அதிபதி இருந்தால் நீசம் பங்கமான நிலை. அதே மாதிரி சந்திரனுக்கோ இல்லை லக்கணத்திற்கோ 1, 5, 9 ஆகிய திரிகோணங்களில் வீடு தந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த நீசம் பங்கமான நிலை.
இந்த 2 விதிகளில் எது வேணால் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இந்த விதிப்படி பார்க்கின்ற பொழுது பலருக்கும் நீச பங்கமான நிலை தான் காட்டும். அடுத்ததாக நீச கிரகம் பரிவர்த்தனை அடைகின்ற பொழுது அது நீச பங்க ராஜ யோகமாக செயல்படும். இன்றைய வகுப்பில் ஒரு கிரகம் நீச நிலையில் இருந்தாலும் அந்த நீசம் பங்கமாகி அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை தன்னுடைய தசா புத்திகளில் தரக்கூடிய அமைப்பை எப்படி கணக்கு செய்வது, அதை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த பல விதிகள் இதுக்கு இருக்குது. அதை நீங்கள் சரியாக பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நீச நிலையில் இருந்தாலும் தன்னுடைய வேலையை செய்து ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலையை தருமான்றதை நீங்கள் எப்படி கணிக்கணுன்றதுக்கான பல விதிகள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த விதிகள் சிலவை ரொம்ப முக்கியமான ஒரு விதிகளாக இருக்கும். அதை பொருத்தி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த கிரகம் எப்படி செயல்பட போகுது, தன்னுடைய தசா புத்தியில் தசா காலத்தில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.